Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதீத சத்துக்கள் நிறைந்த கிட்னி பீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ்மா தோசை. சோ ராஜ்மால பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இட் ரெடியூசஸ் கொலஸ்ட்ரால். நம்ம பாடியில கொலஸ்ட்ரால் அக்யூமுலேட் ஆகாம தடுக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல அதிக அளவு ஃபைபர் இருக்கிறதுனால நம்மளோட பிளட் சுகர் லெவல சீரான லெவல்ல மெயின்டைன் பண்ணுது. நெக்ஸ்ட் இதுல ஃபோலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோலிக் ஆசிட் அதிகமா இருக்கிறதுனால நம்மளோட குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது நம்மளோட போன் ஹெல்த்துக்கு இது ரொம்பவே நல்லது. நம்மளோட எலும்புகளின் வளர்ச்சிக்கு தேவையான மினரல்ஸ் இதுல அதிக அளவுல இருக்கு. சோ கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இது எல்லாமே அதிக அளவுல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அயன் சத்து இதுல பாத்தீங்கன்னா அதிக அளவுல இருக்கு. சோ இதை நம்ம அடிக்கடி சாப்பிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனீமியா வரவே வராது. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு கேன்சர் வராம தடுக்கக்கூடிய தன்மை இந்த ராஜ்மா கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ஃபைபர் அண்ட் புரோட்டீன் அதிக அளவுல இருக்கு. சோ ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் ராஜ்மால கிட்டத்தட்ட 15 கிராம்ஸ் வந்து புரோட்டீன் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல கெரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து அதிக அளவுல இருக்கு. சோ இது நம்ம உடலுக்கு சென்றவுடன் விட்டமின் ஏவா கன்வெர்ட் ஆகுது. சோ விட்டமின் ஏ வந்து நம்மளோட கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. சோ இது குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கண் பார்வை ரிலேட்டட் கோளாறு எதுவுமே வராது. சோ வாங்க இந்த ராஜ்மாவை வச்சு ஒரு ஹெல்தியான தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இதுக்கு நான் கிட்டத்தட்ட 8 to 10 hours ராஜ்மாவை சோக் பண்ணி வச்சிருக்கேன். சோ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 8 to 10 hours சோக் பண்ணிடுங்க. சோ இப்ப நான் மிக்ஸி ஜார்ல சோக் பண்ண ராஜ்மா எடுத்திருக்கேன். அது கூடவே சோ 2 கிரீன் சில்லிஸ் அண்ட் ஒரு துண்டு அளவு இஞ்சி அண்ட் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து இதை ஃபைன் பேஸ்டா அரைக்க போறோம். சோ இதை ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சோ இதை ஃபைன் பேஸ்டா அரைச்சாச்சு. இப்ப நாம இதை ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது கூடவே நம்ம வீட்டுல ஏற்கனவே இருக்கிற இட்லி மாவோ இல்ல தோசை மாவையோ தான் சேர்த்து சோ உங்களுக்கு வேணும்னா தேவையான அளவு திரும்பவும் சால்ட், ஏன்னா நம்ம ராஜ்மாவை கிரைண்ட் பண்றப்பவே சால்ட் ஆட் பண்ணியாச்சு. சோ சால்ட் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை வாத்துக்கலாம். சோ நம்மளோட சூப்பர் ஹெல்தி ராஜ்மா தோசை இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. சோ அவ்வளவுதான் பாருங்க, ரொம்ப கிறிஸ்பியா சூப்பரா வரும். சோ தோசை வார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு பிடிச்ச ஃபேவரட் சட்னியோட வச்சு நீங்களும் உங்களோட குழந்தைகளுக்கும் கொடுத்து சூப்பரா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க.